ஒரு சிறிய கிராமத்தில் அன்பு என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு ஓவியம் வரைவது என்றால் உயிர். ஆனால் அவனிடம் வண்ணங்களோ தூரிகையோ வாங்க பணம் இல்லை. அவன் தரையில் குச்சியால் வரைந்து பழகினான். அவனது ஆர்வத்தைக் கண்ட ஒரு முதியவர் அவனுக்கு ஒரு பழைய மரத் தூரிகையை கொடுத்தார். அன்பு, இது சாதாரண தூரிகை அல்ல. இதில் நீ எதை வரைந்தாலும் அது உயிர் பெற்று நிஜமாகும். ஆனால் இதை நீ நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கூறி மறைந்தார். அன்பு ஒரு பறவையை வரைந்தான். அது அழகாக பாடிக்கொண்டே பறந்து சென்றது. பசியால் வாடி ஒரு ஏழைக்கு ஒரு தட்டு உணவை வரைந்தான். அது நிஜமான உணவாக மாறியது. கிராமமே அவனது மாயத் தூரிகையால் மகிழ்ச்சியடைந்தது. இந்தச் செய்தி அந்த நாட்டுப் பேராசைக்கார அரசனுக்குத் தெரிந்தது. அவன் அன்பைச் சிறைபிடித்து, எனக்கு ஒரு தங்க மலை வரைந்து கொடு என்று மிரட்டினான். அன்பு யோசித்தான். பேராசைக்கார அரசனுக்கு தங்கம் கிடைத்தால் அவன் மக்களை இன்னும் துன்புறுத்துவான் என்று அவனுக்குத் தெரியும். அன்பு ஒரு பெரிய கடலை வரைந்தான். ஏன் கடல் வரைந்தாய்? தங்கம் எங்கே என்று அரசன் கோபமாகக் கேட்டான். மன்னா, அந்த கடலின் நடுவே ஒரு தீவு இருக்கிறது. அங்குதான் தங்கமலை இருக்கிறது என்று கூறி ஒரு தீவையும் அதில் ஒரு தங்கமலையையும் வரைந்தான் அன்பு. நான் அங்கே செல்ல ஒரு கப்பல் வரை என்றான் அரசன். அன்பு ஒரு பெரிய கப்பலை வரைந்தான். அரசன் தன் வீரர்களுடன் அந்த கப்பலில் ஏறி தீவை நோக்கிச் சென்றான். கப்பல் கடலின் நடுவே சென்றபோது அன்பு அந்தத் தூரிகையால் ஒரு பெரிய சுழற்காற்றையும் ராட்சத அலையையும் வரைந்தான். கடல் சீற்றமடைந்து கப்பலை தூரமான ஒரு இடத்திற்கு தள்ளியது. அரசன் திரும்ப வர முடியாமல் தவித்தான். அன்பு அந்தத் தூரிகையை எடுத்துக்கொண்டு மீண்டும் தன் கிராமத்திற்கு வந்து மக்களுக்குத் தேவையான நன்மைகளைச் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். நீதி, திறமை என்பது பிறருக்கு உதவவே தவிர பேராசைக்காரர்களின் சுயநலத்திற்கு பயன்படக்கூடாது.